ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சௌரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். காதல் இந்த வார்த்தை செய்யும் மாயாஜாலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதல் ஒருவருடைய வாழ்வில் வந்தால் அது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காதல் வந்தால் அந்த காதலை எப்படி அவங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க, அதே போல் அவங்க பார்ட்னர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே போல் அவங்க துணையை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். நம்ம இந்த ராசிலாம் எப்படி இருப்பாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ற ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும்லவா. 5 விரலும் ஒன்றாக இருப்பது கிடையாது. அதனால் எல்லாருக்கிட்டையும் சில குறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வரலாம், அதே போல் எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தால் நம்ம இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி நம்ம காதலில் ஒரு வெற்றியை அடைவது, எப்படி நம்ம காதல்னு ஒன்று வந்துட்டால் நம்முடைய எதிர்த்தரப்பு நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கும் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பதிவாக இருக்கும். மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் உடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்க்கவிருக்கிறோம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய 5ஆம் பாவமே சிம்ம வீடாக வரும். அப்போ காதல் எப்படி வரும், இவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 1 வயது குழந்தையிலேருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த அன்பு ஆள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். சூரியன் தான் அதீத அன்பு. ஏன்னா இவங்க 5ஆம் பாவமான சூரியன் இவங்களுடைய ராசியிலேயே உச்சமாவார். இந்த மேஷ ராசி லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முதல்ல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த செயலையும் செய்வாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ரூல்ஸை கடைபிடிப்பாங்க. இவங்க சொல்லி மற்றவங்க கேட்கலன்னா இவங்களுக்கு உடனே கோபம் வரும், ஒரு கருத்து வேறுபாடு வரும் மற்றவர்களுடன். அதே போல் வேகம் விவேகம் கோபம் இவங்களுக்கு கூட பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். தலைமை குணம், ஆளுமை பண்பு, உயர் பதவிகள் வகிப்பது, மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் பாங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவசரம் இவங்க கூட பிறந்தது. இவங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸே இவங்க கோபமும் அவசரமும் வேகம் தான் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைன்னு யாருக்காவது ஒன்றுனா உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துடுவாங்க. அவங்க அதனால தான் இந்த இராணுவம் போலீஸ் துறையிலலாம் இந்த யூனிஃபார்ம் போட்ட துறையில் நம்ம நாட்டை காக்கும் பணியில் இவங்க இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்லாம். பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் தான் அதில் இருப்பாங்க. அதே போல் மருத்துவத்துறையிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க முகத்தில் மனசில் ஒழித்து வைக்க தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு நேர்முக மறைமுக எதிரிகள்லாம் ஜாஸ்தி இருப்பாங்க. கடுமையாக உழைப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவாங்க. மற்றவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க இவங்களுக்கு தோணும் அதை செஞ்சு அதை வெற்றியும் அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அதே போல் உறவுகிட்டையும் சரி, இவங்களுக்கு ரொம்ப எதிரிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நிறை குறைகளை முன்னாடி குறைகளை சுட்டி காட்டிடுவாங்க, டக்குன்னு பேசுவாங்க இல்லையா. அதனால் அதே போல் இவங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட கூட அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு பழகிற விதமாக இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கிறதுனால அங்கேயும் இவங்களுக்கு ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்கும். வேலையில் பெனிஃபிட்ஸ் அடையிறதும் சரி, ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதும் சரி, இவங்களுக்கு ரொம்ப தாமதமாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்க்குணம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். இவங்க எப்படி காதல் செய்வாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மேஷராசி காதல் வந்துட்டால் அவங்க அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துவாங்க, அவங்களுடைய பிஹேவியர்ஸ், அவங்களுடைய ரொமான்ஸ், அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கு என்பதை அழகாக பார்க்கலாம். இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் மேலே ரொம்ப பொசிசிவாக இருப்பாங்க. அதே போல் இவங்க எப்படி காதலை வெளிப்படுத்துவாங்கன்னா, அவங்களுடைய வீர தீர செயல்கள் மூலம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இருக்கிறதுலே நான் தான் பெஸ்ட்டுன்னுவாங்க. ஒரு டேலண்ட்டே இல்லாட்டி கூட அங்கே ஒரு திறமை இருக்கிற மாதிரி அவங்க வெளிப்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இவங்களுக்கு மனது நிறைய ஆசை அன்பு அதிகமாக இருந்தாலும் அதை வந்து சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு செயல்கள் மூலம்தான் அவங்களுடைய பார்ட்னர்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தருவது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது இவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து வெளியில் தெரியாது இல்லையா? நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பை வந்து நேரடியாக வெளிப்படுத்தும் போது தான் அங்கே வந்து உணர்ந்து கொள்ள முடியும். இவங்க அதை விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்து அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர்கள் வந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து டைமை வந்து சரியாக கீப் அப் பண்ணாட்டி இவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களோட வந்து இவங்களை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துடணும் பார்ட்னர் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இவங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதே போல் இவங்க செய்யறது கரெக்டுன்னு வந்து எந்நிலையிலும் வாதாடக்கூடியவர்கள். அதே போல் எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க. பார்ட்னருக்கு வந்து உறுதுணையாக இருக்குன்னு எல்லா வகையிலையும் வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பிடிவாத குணம் நிறைய இருக்கும். அதே போல் இவங்க நிறைய பிடிவாத குணம் இருந்தால் கூட ஒரு முக்கியமான தருணங்களில் விட்டு கொடுத்தும் போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும். அதே போல் இவங்களுடைய துணைக்கிட்ட இவங்க வந்து நிறைய விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போ வந்து அவங்க ஈகோன்ற ஒரு தனத்தோடையும் அவங்க பிடிவாதமாகவும் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இந்த மேசராசி ஆணை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்ட்னர்கிட்ட அவங்க பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அவங்களும் வந்து அந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடந்துக்குவாங்க வந்து சொல்லலாம். சரி, இப்போ இப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்திடுறாங்க. இப்போ காதல் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு உறவுக்குள்ள கமிட்மெண்ட் ஆயிடுறாங்க. சரி, அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லை இது ஒரு திருமணமே ஆயிடுது அப்படின்னா இவங்க என்ன ஆகணும், நிறைய பொசசிவ் வந்துடும். இவங்க ஏன் ஆள், இவங்க நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே போல் நான் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய காரியங்கள் வந்து சிறப்பாக நடைபெற்றுடணும். இவங்க வந்து அன்பாக இருப்பாங்க, அனுசரணையாகவும் இருப்பாங்க. அதே போல் உறுதியாக இருந்தாலும் இவங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் மற்ற இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து பார்ட்னருடைய ஆசையை வந்து அங்கே முழுமையாக ஃபில் பண்ணுவாங்களா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பொழுதும் இவங்க வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய நோக்கத்தையும் நோக்கியே தான் இவங்களுடைய பாதை சென்று கொண்டே இருக்கும். அவங்களுடைய முழு கவனமும் அவங்களுடைய செயல்கள் வந்து வெற்றி பெறணும் என்பதிலேயே தான் வந்து இவங்க குறிக்கோளாகவே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பார்ட்னரை சந்தோஷமாக தான் வச்சுருக்குறோம், ஏன்னா நம்ம வந்து நல்லா வந்து ரொமான்ஸ் பண்ணுறோம், பர்சனாலிட்டியாக இருக்கிறோம், நல்ல ஹார்ட் ஒர்க்கராகவும் இருக்கிறோம், நல்ல ஒரு சுப்பீரியராக இருக்கிறோம், சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறோம், அப்புறம் நம்ம ஒரு நல்ல ஒரு வெல்த்லேயும் நல்லா இருக்கோம், நம்ம ஒரு சொத்து பத்தோட நம்மளை வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்னர் சொல்லிக்கிறதே நம்ம எதிர்த்தரப்புக்கு பெருமை தானே அப்படின்னு இவங்க நினச்சிக்குவாங்க. அதே போல் இவங்க வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கொள்வதற்கு இன்னும் வந்து அவங்கள பெஸ்ட்டாக காட்டிக்கணும் அப்படின்றதுலேயே வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்கன்னு சொல்லலாம். அதே போல் தன்னை யாரும் வந்து தாழ்வாக நினச்சிடக்கூடாது, அதே போல் கேவலமாக பேசிடக்கூடாது அப்படின்ட்டு எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு நம்ம தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்கவும் வந்து ரொம்ப முயற்சி எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க காதலில் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா குடும்ப பொறுப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மச்சனை மாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கே இவங்களுக்கு நேரம் சரியாக போயிடும். அதே போல் குடும்ப பொறுப்புகளும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மரியாதையும் கொடுப்பாங்க. அதே போல் இவங்களை யாரும் வந்து ட்ரிகர் பண்ணிடக்கூடாது. இவங்களை யாரும் இவங்க ஈகோவை வந்து டச் பண்ணக்கூடாது. யாரும் தன்னை வந்து மதிப்பு குறைவாகவோ அதே போல் கேவலமாக தாழ்த்தி பேசக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே போல் பார்ட்னர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் இவர்களே. இவங்க ரொம்ப வந்து மேஷம் மோசம் கிடையாது, பாசமான குணமுடையவர்கள் சொல்லலாம். இன்னொருத்தருடைய ஆழ் மனதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவங்களுக்கு மோஸ்ட்டு பொறுமை கிடையாது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்பதை வந்து அவங்க உணர்வதே கிடையாது. அதே போல் அவங்க பார்ட்னர்
பார்ட்னருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு லவ் பிடிக்கும், லவ் ரொமான்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, ஒரு தாம்பத்திய உறவில் அவங்களுடைய விருப்பம் என்ன, இல்லற வாழ்வில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்பதையெல்லாம் வந்து அவங்க என்றைக்குமே வந்து ரொம்ப டீப்பாக யோசனை பண்ணதே கிடையாது. இவங்களாகவே ஒரு கால்குலேஷன் போட்டுக்குவாங்க. நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன், நான் பெஸ்ட்டாக தானே வச்சுக்கிறேன், நான் நல்லா கவனிச்சிக்கிறேன், என்ன சொல்கிறது, என்னை பார்ட்னர்னு சொல்லிக்கிறதே அவங்களுக்கு பெருமை தானே, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே அவங்களுக்கு பெருமை அப்படின்னு இவங்களா வந்து ஒரு எண்ண உணர்வுகளை வந்து கற்பனையாகவே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனசில் அவ்வளோ காதல் ரொம்ப இருக்கும், ரொமான்ஸ் மூடாகவும் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க உணர்வுகளை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. அதை எல்லாமே அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அப்போ எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், இவருக்கு நம்ம மேலே பாசமே இல்லை, அன்பே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. எப்போவும் ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக அது வெளிப்படுத்தும் பொழுது தான் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் புரியும். ஆனால் இவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வெளிக்காட்டுவதே கிடையாது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயலில் காட்டிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ஒரு மேஷ ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு வெளியிடங்களுக்கு போகிறாங்க, அதை எப்படிலாம் வெளிப்படுத்துவாங்கன்னா, இப்போ ஒரு சுப நிகழ்வுகளுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு டூர் போகிறாங்க, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் பண்ண போகிறோம், அந்த இடத்துலலாம் நான் தான் குடும்பத் தலைவன், நான் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என் மனைவியை பார்த்துக்கணும், என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான செயல்களை கொடுத்து எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்களும் இவர்களேன்னு சொல்லலாம். இவங்களை வந்து யார் எந்த மாதிரியானவங்களை வந்து இவங்களை ரொம்ப கவர்றாங்க இந்த மேஷராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒரு நிறைய இருக்குது என்னென்ன வந்து பிடிக்கிறதுன்னு. அதில் வந்து இவங்க எதிர்பார்க்குறது ரெண்டே விஷயந்தான், ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் அதே போல் எமோஷ்னல் பாண்டிங் இருக்கவர்கிட்ட வந்து இவங்க சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மேஷ ராசிக்காரர்களை வந்து நம்ம வந்து ஒரு துணையாக தேர்ந்தெடுக்கணும், அவங்க வந்து நம்ம உறவாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா இவங்களுடைய குணங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்ககிட்ட கோபம் இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவங்களை அனுசரித்து இவங்கக்கிட்ட வந்து நம்ம சரணாகதி அடையும் போது தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இவங்க வந்து நம்ம எதிர்பார்த்தது எதுவும் கொடுக்கல, நம்மளை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும்பொழுது நம்ம அங்கே வாழ்க்கை வந்து எதிர்த்தரப்பினருக்கு கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த மேஷ ராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து கொஞ்சம் வேரியேஷன் தான் மாறுபடும். நம்பிக்கை முதல்ல வரணும். மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு வரணும். அந்த நம்பிக்கை வரணும்னா எதிர்த்தரப்பு என்ன பண்ணணும்னா, நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ளவராக இருக்கணும், அதே போல் உண்மையாக பேசுகிறவராக இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும், அதே போல் ஸ்ட்ரைட்டாக பேசணும், எதுவும் சுற்றி வளைத்து வளவள குழப்பம்னு பேசக்கூடாது, அதே போல் எமோஷன் பாண்டிங் நடந்தவர்களாக இருக்கணும், அதே போல் கமிட்மெண்ட்டோட ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து லீட் பண்ணணும். அவங்க அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணி செயல்படுத்துகிறாங்களா என்பதையும் வந்து அவங்க கவனமாக பார்ப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை, இப்போ லவ் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக இருந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. உடனே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரத்துக்கு கூட இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. அதே போல் அவங்கள வந்து பெஸ்ட்டாக நினைக்கணும்னு நினைப்பாங்க, அதே போல் அவங்கள பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க, அதே போல் அவங்க செய்கிற செயல்களெல்லாம் பாசிட்டிவாக வந்து துணையை ஏற்றுக்கணும் வந்து நினைப்பாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய லவ் எதில் வருதுன்னா நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு அதில் வந்து காணப்படும். அதில் தான் அவங்க அன்பே வளரும். அவங்க வந்து எமோஷன்ஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது உள்ளே வந்து வேறு யாரும் வந்து வந்துடக்கூடாது, தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்றதுல ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. அதே போல் அந்த அன்பில் வந்து கட்டுப்பாடு, கண்டிஷன் எல்லாமே இருக்கும். அதில் ஈகோவும் கலந்துருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க சொந்த வாழ்வில் வந்து ஆள் மனதளவில் ஈடுபாடும் அவங்களுடைய மன உணர்வுகளும் ஒத்து போகும்போது தான் அந்த வாழ்வே பூர்ணமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருப்தியான வாழ்க்கையாகவும் இருக்குது. இவங்க வந்து ஒரு உறவில் கமிட் ஆகிட்டாலே இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகிடும். அதே போல் அதில் வந்து கொஞ்சம் ஒத்து போகலனா கூட அவங்கள பொய் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்ற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இவங்களுக்கு துணையாக வரக்கூடியவர் வந்து இவங்கக்கிட்ட எப்போதுமே அந்த அன்பும் பாசமும் நெருக்கமும் குறையாமல் உண்மையாக தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அவங்களுக்கு வந்து நடந்துக்கும் போதும் அதை வந்து அவங்கக்கிட்ட முழுமையாக கொடுக்கும் பொழுதும் அவங்க இன்னும் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. அந்த துணை சிறப்பாக இருக்கும்போது. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அதிலிருந்து விலகி வந்து தனியாக
ஒரு இண்டிபெண்ட்டாக வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்தவர்களையும் காப்பாற்றுறதுல அவங்க ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்க வந்து குடும்பமாக வாழ்கிறதுல வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விட அண்ணா, தம்பி, தங்கச்சி, மாமனார், மாமியார் அப்படின்ட்டு ஒரு குடும்பமாக வாழ்கிறதுல வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைகிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை உழைக்கப்பட்டால் மனவேதனை அடைஞ்சிடுறாங்க. அதே போல் ஈகோவும் வந்துடும். அந்த மனவேதனை அடைந்தால் கூட அதை வந்து அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபேமிலிக்காக அதை சகித்து கொண்டு அப்படியே கடந்து வந்துடுறாங்க. ஒரு சிலர் டோட்டலாகவே வந்துடுவாங்க வெளியே, இல்லை ஒரு சிலர் குடும்பத்தில் இருந்து அப்படியே சகித்து கொண்டும் வாழ்ந்து வந்துடுவாங்க. எங்களுடைய வாழ்க்கையே எதன் அடிப்படையாக போயிடுது, மேஷராசி ஆண் பெண் இருவராக இருந்தாலுமே அந்த பார்ட்னர் வந்து அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதன் மூலியமாகவும் எமோஷ்னலாக பாண்டிங்காக இருப்பதன் மூலியமாகவும் நம்பிக்கை தான். இவங்கக்கிட்ட நம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் ஒரு தார்மீக சிந்தனையுடன் இருக்கும்பொழுது தான் இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அவங்க வந்து பாண்டிங்காகவும் ஒரு சிறப்பாகவுமே வந்து லைஃப்பை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷராசி ஆண்களும் சிறந்தவர்களே. எப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம நிறைய விட்டு கொடுக்கணும், இல்லை அவங்கக்கிட்ட வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிற மாதிரியாவது நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நடிக்க சொல்கிறேன்னெல்லாம் சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒரு உறவு கிடைக்கணும்னா நம்ம விட்டு கொடுக்கணும். கல்யாணமே வந்து 7ஆம் பொருத்தம் தான். அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காம்ப்ரமைஸும் தான் ஒரு தாம்பத்தியத்தையும் ஒரு இல்லத்தையும் நீடித்து எடுத்து செல்லுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் நம்பிக்கையோடு இருக்கணும். உண்மையாகவும் இருக்கும்பொழுது இந்த மேஷராசி ஆண் பெண் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் வந்து மேஷராசி ஆண்களையும் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்களை வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் அனைத்து செயல்களையும் ஒத்தாலாவே நின்று ரவுண்டு கட்டிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்லேயும் வெளியும் அவ்வளோ ஆக்டிவாக இருந்து தனித்தன்மையாக திறம்பட செய்திருவாங்க. ஏன்னா அது வந்து ஆண் ராசி அல்லவா. ஆண்கள் இருந்தால் இன்னும் ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்க. பெண்கள் இருந்தாலும் ஆண் தன்மை அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். மேஷராசி வந்து யாரை காதலிப்பாங்க, யார் வந்து இவங்களுக்கெல்லாம் நண்பர்களாக வருவாங்க, அதே போல் யாரால் இவங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், யாரால் இவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். நெருப்பு ராசியை ஈர்க்கக்கூடியது காற்று ராசி தான். முதல் தரமாக இவங்களுக்கு வந்து ஈர்ப்பு யார்கிட்ட வரும், இல்லை அப்ரோச் வரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகள் தான் இவங்களுக்கு நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ உறவாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு வகையில் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களாலேயே மன உளைச்சல் உண்டு. இருந்தாலும் இவங்க நண்பர்கள் வந்து இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் இந்த காற்று ராசிக்காரர்களை இவங்க ஒரு நண்பராகவோ துணைவராகவோ அவங்க அடையும் பொழுது பொருளாதார ரீதியாகவும் உதவி பண்ணுவாங்க. சண்டை சச்சரவு வந்தாலும் மனதளவில் பாசத்தையும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களும் அவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த அமைப்புகளில் வந்து மேரேஜ் பண்ணும்போது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இவங்களுக்கு வந்து நீர் ராசி வந்து செட் ஆகாது. கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி இவங்க வந்து பழகிறாங்க, இவங்களோட வந்து ஒரு நட்பாக இருக்காங்க, இல்லை திருமணம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு உறவு வந்து பெருமளவு வந்து நீடித்து இருப்பதில்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு காற்று ராசியாக வரக்கூடியவர்கள் தான் நீடித்து இருக்கிறாங்க. அதே போல் அவங்களோட இருக்கக்கூடிய காதலும் வந்து சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களால பயணம் உண்டு என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். நீராசியை வந்து அவங்க காதலிக்கும் போது இவங்களால தான் அவங்களுக்கு பயன், அவங்களால இவங்களுக்கு பயன் இல்லை, வெறும் வந்து மன உளைச்சல் மட்டுமே கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே போல் இன்னும் மற்ற இது வந்து ஒரு பேசிக் அடிப்படை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மற்ற இதையும் வந்து நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காதலில் யார் கவனமாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த மேஷ ராசியாக இருந்துருச்சு, இந்த ராசிகள்லாம் காதல் வந்துடுது. வந்தாலும் பெரும்பாலும் வந்து காதலுக்கு ரொமான்ஸுக்கு அதே போல் நம்ம காதலை சந்தோஷமாக இருக்கணும், காதலில் வெற்றி அடையணும் அப்படின்லாம் பார்த்தோன்னா அதுக்கு முக்கியமான கிரகமே வந்து சுக்கிரன் தான். நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து சிறப்பாக இருக்கணும். அதே போல் நம்ம லக்னத்தில் இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திலிருந்து 5ஆம் பாவமும் வந்து நம்மளுடைய காதலையும் நம்மளுடைய ரொமான்ஸையும் நம்மளுடைய கற்பையும் சுட்டி காட்டும். அதே போல் காலபுருஷ தத்துவத்தில் உள்ள சிம்ம ராசியும் அந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவும் வந்து சிறப்பாக இருக்கணும். நம்முடைய லக்னத்திலிருந்து 5ஆம் பாவமும் சுக்கிரனும் இந்த சிம்மமும் சிறப்பாக இருக்கும்பொழுது காதல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக கை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இந்த காதல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு காதல் வந்து எப்படி வரும், இவங்களுக்கு காதல் எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய 5ஆம் வீடு வந்து சிம்ம வீடாக வரும். அதற்கு அதிபதி சூரியன். 7ஆம் வீடு வந்து துலாம் வீடாக வரும். அதற்கு அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்து சிம்ம வீட்டில் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 5இல் இருந்தாலும் இவங்களுக்கு அதே போல் இந்த 5ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் இவங்களுக்கு காதல் வந்து ஏற்படும். அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அவர் மகன் சாரத்தில் இருந்தால் காதல் வரும், அதில் வெற்றி பெற வாய்ப்புகள் கம்மின்லாம். இதே வந்து பூரம் சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்போது காதல் வந்து அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே 5ஆம் இடத்தில் சனி ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும்போது அவங்க காதலில் வந்து வெற்றி அடைகிறதுக்கும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒருவேளை அங்கே சுக்கிரன் இருக்குது, குரு பார்வை இருக்குது, இல்லை சூரியனுக்கே குரு பார்வை கிடைக்குது அப்படின்னும்போது காதலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலும் அதே போல் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இருவரும் தொடர்பு கொண்டாலும் 2, 5, 11ஆம் அதிபதிகள் சம்பந்தப்படும் பொழுதும் 5ஆம் அதிபதி சுயச்சாரத்திலேயே இருக்கும்பொழுதும் காதலில் வெற்றி பெறதுக்கு இவங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக மொத்தத்தில் மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு காதலில் பயப்படாதவர்களே கிடையாது. அவங்களுக்கு காதல் ஏற்படும், அந்த காதல் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லை அது வந்து விட்டுட்டு போதா என்பதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் நம்ம பெரும்பாலும் வந்து உறுதியாக சொல்ல முடியும். மேஷ ராசி லக்னக்காரங்க காதலில் ஜெயிக்கணும்னா என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, என்னதான் கிரக அமைப்புகள் இருந்தாலும் நம்ம கர்மா ஒன்று வேலை செய்யும் இல்லையா, அது பாசிட்டிவாக நம்மளுக்கு இருக்கும்போது இந்த காதல் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம்லாம் சிறப்பாக இருக்குது, ஒரு கிரகங்களும் ஒரு சிறப்பான நிலையில் அமைஞ்சிருது அப்படின்னும்பொழுது இந்த காதலில் நம்ம எப்படி ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ மேஷராசிக்காரங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னோடனே அவங்க எதிர்த்தரப்பு வந்து சிம்ம பாவமாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய 5ஆம் பாவமே வந்து சிம்ம வீடு தான். அவங்க எந்த நட்சத்திரம் ராசியை காதலிச்சாலுமே லக்னத்தை காதலிச்சாலுமே அவங்க கேரக்டர் ஃபுல்லாக சிம்மம் ஆகிடும். அப்போ அவங்க காதலன் காதலியை வந்து எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே போல் யார் முன்னாடியும் வந்து ஒரு தரக்குறைவாக வந்து சொல்லிடக்கூடாது, குறைவாகவும் எடை போட்டுறக்கூடாது. அதே போல் அவங்களுக்கு வந்து என் காதலி இவ்வளோதான் அப்படின்னு வந்து அவங்கள வந்து ஒரு தாழ்வாகவும் நினச்சிடக்கூடாதுன்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. எப்போவும் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள வந்து தட்டி கொடுக்கணும், அவங்கள வந்து ஒரு பெருமையாக பேசணும் அப்படின்னு அவங்க பார்ட்னர் வந்து நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்போவும் வந்து வார்த்தைகளால் வந்து ஒரு அன்பு மழை பொழியணும், என்றைக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பாசமான வார்த்தைகளை பேசி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அந்த எதிர்த்தரப்பு ஆசைப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் வந்து ஒரு கெத்துக்காகவே இருக்கும். வெளியே பெருமையாக சொல்லிக்குவாங்க, இவங்க தான் என் காதலன், இவங்க தான் என் காதலி அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இவங்க வந்து விரும்பவும் செய்வாங்க, ஈர்ப்பும் இவங்களுக்கு வரும். ஏன்னா சூரியன் இவங்க ராசியில் உச்சமாகுது இல்லையா, அதனால் இவங்க வந்து ஏதாவது ஒரு துறையிலேயோ இல்லை படிப்பிலேயோ எந்த வகையிலையாவது ஒரு உயர்வான நிலையில் இருக்கவங்க மீது இவங்களுக்கு சீக்கிரம் அஃபெக்ஷன் வந்துடும். அவங்களே வந்து இவங்க விரும்பவும் செய்கிறாங்க, அவங்க காதலையும் வந்து பெருமையாக வெளியே காட்டிக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த காதலுக்கான சரியான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கும்பொழுது தான் அவங்க காதல் வந்து ஒரு மேனேஜபிளாக போகும். ஏன்னா அவங்க பார்ட்னர் அது விரும்புவாங்க. அதனால் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பார்ட்னரை வந்து இவங்க அன்பாகவும் அனுசரணையாகவும் அதை தாண்டி அவங்கள வந்து உயர்வாகவும் பெருமையாகவும் கருதி அவங்க வந்து சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கவும் செய்கிறாங்களோ அப்போ இவங்க காதல் வந்து ரொம்ப சிறப்பாக எளிமையாக வெற்றி அடைஞ்சு அந்த வாழ்க்கையில் வந்து இவங்க சிறப்பாகவும் கடந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் வந்துடுது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மன மகிழ்வு கிடைக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த காதல் வந்தால் அந்த காதலால் அவங்களுக்கு வந்து மன வருத்தம் உண்டாகி அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுமா என்பதை வந்து பார்த்துடலாம். ஒருத்தருக்கு காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்காது, சுக்கிரன் தான் இதுக்கு காரணம். அந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அந்த காதல் சிறப்பாக அமைஞ்சிடும்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒவ்வொரு லக்ன
லக்னத்திற்கும் 5ஆம் பாவமும் வந்து காதலையும் ரொமான்ஸையும் அதே போல் கற்பையும் சுட்டி காட்டும்னு சொல்லலாம். அதே போல் ஒரிஜினல் கால சக்கரத்தின் 5ஆம் பாவமான சிம்மமும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கும்போது அவங்க காதல் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துது, அந்த காதலில் அவங்க வெற்றியும் அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து டெய்லி பேசஸில் காதல்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் காதலிப்பாங்க, ஏன்டா காதலிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போயிடுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, அப்படியே கடந்து வந்துடுவாங்க. அதில் சந்தோஷமும் நான் என்ன வருத்தம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து ப்ளே பாய் ப்ளே கேர்ளாக இருப்பாங்க, ரொமான்ஸ் டெய்லி கூட நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து 13-14 வயசுலேயே வந்து காதல் ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வயசில் வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் வயதான காலத்தில் ஒரு 50-40 வயதுக்கு மேலே அவளுக்கு அந்த காதல் வந்து பாடாப்படுத்தும். என்னடா இது, நம்மளுக்கு காதல் செய்கிற வயசே கிடையாது, ஆனால் நம்ம இந்த அளவுக்கு பாடுபடுறோமேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியும் நம்ம லக்னத்தின் 5ஆம் பாவ அதிபதியும் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பாவமான சிம்மமுமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இதெல்லாம் எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சுக்கிரன் கேதுவுடைய நட்சத்திர சாரம் பெற்றுடுச்சு அப்படின்னாலும், நம்ம 5ஆம் பாவ அதிபதி வந்து கேதுவுடைய சாரம் பெற்றுட்டாலும் இவங்க வந்து இந்த பிறவியில் காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா அது காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஒரு நொடியில் காதலை தந்துட்டு அந்த காதலால் அவங்க ஃபுல்லுடைய எமோஷனையும் வந்து ட்ரெயின் ஆக்கிடும். அந்த எனர்ஜியே வந்து அவங்க வந்து இந்த காதலுக்காகவே ஏங்கி ட்ரை ஆக்குற மாதிரி வைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன்லி வந்து நீங்கள் தான் அன்பு செலுத்துவீங்க, எதிர்த்தரப்பினரிடமிருந்து அந்த அன்பை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி அவுட் கோயிங் தான், நோ இன்கம்மிங். அந்த காதலை நினச்சி எண்ணி உருகி அவங்க வாழ்க்கையே வந்து தடம் புரண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய ஒரிஜினல் சிம்மம் கால சக்கரத்தின் 5ஆம் இடமான சிம்மத்துலேயும் ராகு கேது சனிலாம் இருக்கக்கூடாது. சனிலாம் இருந்தால் ஒரு காதலையும் கொடுத்துரும், அந்த காதல் ஏண்டா பண்ணோன்ற அளவுக்கு நம்மளுக்கு பாடமும் புகழிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லக்னமோ நம்மளுடைய சந்திரனோ நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோ லக்ன அதிபதியோ சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் காதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் மேற்கொண்ட அமைப்புகளும் இந்த நட்சத்திர சாரமும் வாங்கி இருந்ததுன்னா காதலிருந்து ஒரு அடி தள்ளி நிற்பது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திர சாரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த காதலில் ஒரு சின்ன ஒரு மைனஸ்னாலும் அவர்களால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ அன்பு என்ற ஒரு எமோஷ்னலில் போய் நம்ம அவங்க வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வெளிவர முடியாது. இப்போ நம்ம குழந்தை ஜாதகத்தில் பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பால் மைண்டடாக வளர்த்துட்டு வந்துடணும். ஏன்னா அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டாந்துடணும். எல்லாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். இல்லைனா பிள்ளைகளுடைய படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த படிப்பே அவங்களுக்கு வந்து பாதித்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இல்லை ஒரு 27 வயது இளைஞனாக இருக்கான்னா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு நல்லா சம்பாதிப்பான். அந்த கெரியரே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்ட்டு போயிட்டு அவனுடைய கெரியரே வந்து அதில் இருந்து அவனுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நான் செலுத்துகிற அன்பு கிடைக்கல, அந்த பொண்ணு வேறு யார்கிட்டயோ பேசுகிறா செய்கிறான்னு அப்படி வந்து அவன் மன உளைச்சல் ஆகி அவன் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்குவான். அப்படி இல்லை ஒரு 40-50 வயதை கடந்துருது அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க திருமண வாழ்க்கையும் சரி இருக்காது, ஒரு அன்பையே எதிர்பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு யார்கிட்டனா பேச போவாங்க, அங்கே ஒரு அன்பை எதிர்பார்த்து அதனால் அவங்க வாழ்க்கையும் பாலாகும், அவங்க உடல் ஆரோக்கியமும் கெட்டுடும். அதனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன பொழுதுலேருந்தே
நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கணும், நிறைய மெடிடேஷன், யோகா, தியானம் அவங்கள பண்ண வைக்கணும், நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு, டான்ஸு அப்படின்னு ஏதாவது ஒரு கலையில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்திக்கணும். இப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த இடத்த வந்து சிறப்பாக கடந்து வந்துடுவாங்க. இதே வந்து உறவு கிரகங்கள்லாம் ஒரு தசை நடத்துது ஒரு சின்ன வயசுலனாலும், அதே போல் வயதை கடந்து இந்த உறவு கிரகங்கள் புதன், செவ்வாய், சுக்கிரன்லாம் தசை நடத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்பட்டாலும் கவனமாக இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய், குருலாம் இந்த திருவாதிரை, திருவோணம், சித்திரையிலலாம் சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா ரொம்ப லவ்ன்ற பேஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். நம்ம அதிலேருந்து போய் மாட்டிட்டோன்னா அதிலேருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். இல்லை ஒரு சிலருக்கு வேறு மாதிரி அவங்க 5ஆம் இடம்ன்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமோ இல்லை நம்ம கர்மாவோ சிறப்பாக இருந்தால் அதிலேருந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் நம்மளுக்கு காதலால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமைப்பு உடையவர்கள் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1008 தடவை யோசிக்கணும். நம்ம எதையும் எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து, நான் தாராளமாக அன்பை மட்டும் தான் கொடுப்பேன், எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னா அதிலேருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா என்றைக்குமே காதல்னாலே அது திருமணம்னாலும் நம்மளுக்கு 7ஆம் பாவம்ன்றதே நம்மளுக்கு அகைன்ஸ்டு தான். அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம விட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய லக்ன பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் தோஷம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற பிறவியில் நம்ம வேலை, நம்மளுடைய சுகம், பொருளாதாரம் அப்படின்னு நோக்கியே ஓடிருப்போம். நம்ம உறவுகளை வந்து மதித்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த காலகட்டங்களில் இந்த தோஷம் பட்ட நட்சத்திரங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து சம்மந்தப்படுது. இன்னும் நம்மளுக்கு வந்து இதை நம்ம தெளிவாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சுய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து கொள்ளணும். நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் தோஷம் பட்ட நட்சத்திரங்கள் வந்து 5ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டாலோ இல்லை 5ஆம் பாவ முனை அதை சம்மந்தப்பட்டாலோ இல்லை சுக்கிரனே அது சம்மந்தப்பட்டாலோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சொசைட்டியில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்கள வந்து சின்ன வயதுலேருந்தே நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம ஈடுபட வைக்கணும். ஒரு கலை, ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு, டான்ஸு, மியூசிக்கு, அதே போல் நல்லா யோகா, மெடிடேஷன், சிலம்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீர விளையாட்டுகள்லையோ இல்லை ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயல்கள்லையோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள அழகுபடுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு தனித்தன்மையாக இருக்க நம்ம வந்து சின்ன வயதுலேருந்தே ஊக்கப்படுத்தி கொண்டு வரும்பொழுது இவங்க இந்த எமோஷனலை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே அவங்க வந்து விழுந்துட மாட்டாங்க, அவங்க லைஃப்பையும் தொலைச்சிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லவ்ன்ற வார்த்தையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க நாய்க்குட்டி, பூனைக்குட்டியிலேருந்து நம்ம பெட்ஸுக்கிட்டேருந்து நம்ம உறவுகளில் யாரை பார்த்தாலுமே அவங்க ஐ லவ் யூன்னு வந்து சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியலாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்து இவங்களை ரொம்ப வந்து வசீகரிச்சிடும். இந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. அதனால் இன்டெரக்டாக அவங்க வந்து இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே விழாமல் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து பக்குவமாக நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நம்ம ஜாதகத்திலேயே பெரியவங்களாகிட்டோம், நம்மளுக்கு தெரியல, இது நாள் வரைக்கும் கடந்துட்டு வந்துடணும். இதுலேருந்து நம்ம அவேராக இருந்துக்கணும். காதல்னு ஒன்று வந்துட்டால் அதில் நம்ம வந்து போய் நம்மளால் வந்து அதில் சர்வே பண்ண முடியாது. இல்லை நான் எதையும் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இந்த அமைப்பு இருக்கவங்கெல்லாம் காதல்னு ஒன்று போயிட்டா தாமரை தண்ணி மாதிரி இருந்துக்கணும், பட்டும் படாமல். அப்படி வந்து இவங்க என்ன வேணுமோ அந்த லவ்வுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இருக்கும்போது இந்த காதல் ஸ்மூத்தாக போயிடும். அங்கே ஏதாவது எதிர்பார்த்தாங்க, அங்கே கிட்ட போனாங்கனாலே அந்த காதல் வந்து கட் ஆகிட்டு போயிடும். ஒன்லி அங்கே வந்து சர்வீஸ் மோடு தான், நோ எக்ஸ்பெக்டேஷன் எனும்போது தான் அந்த காதலில் வந்து சேதாரம் இல்லாமல் சிறப்பாக கடந்து வந்துடலாம். மேற்கண்ட அமைப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம உறவு, காதல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னாலே தாமரை இலையில் தண்ணீர் போல் நம்ம இருந்துக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப போய் அப்படியே டீப்பாக ஈடுபாடு வச்சுக்கக்கூடாது. நம்ம கிட்ட போனால் அது வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிடும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் நம்ம லவ்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எமோஷனில் போய் மாட்டிக்கொள்வதை
தவிர்த்து கொள்ளணும். நம்ம அமைப்பு இதான், நம்ம கொடுப்புறா தான், அதனால் நம்ம அனைத்து உயிர்களிடையும் அன்பு செலுத்திட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை, சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், சுக்கிரனாலே நம்மளுக்கு வந்து 4 பேரை லவ் பண்ணுறது, நல்ல பெரிய காரு பங்களா இதெல்லாம் கிடையாது. சுக்கிரன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது, இல்லை சுக்கிரனை சிறப்பாக்கி கொள்ளணும்னாலே நம்ம அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், எதையும் எதிர்பாராமல். அதுதான் அங்கே வந்து ஒரு மறைமுகமான சூட்சமாக அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து அன்பை செலுத்தும் போது அதை விட பல மடங்கு நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவோம் என்பது தான் அதனுடைய தாத்பரியமே. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கவனமாகவும் தெளிவாகவும் இருந்துக்கணும். மேற்கண்ட அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுட்டா ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்ய முடியாதுன்னு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். போன பிறவியில் செய்த தப்பை நம்ம இந்த பிறவிலையும் செய்திடக்கூடாது. ஏன்னா உறவுகளை கவனிக்காமல் இருந்தோம், இந்த பிறவியில் நம்ம அந்த உறவுகளுக்கான மதிப்பை கொடுக்கணும் என்பதிலையும் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முடிந்தவரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த காதலுக்காக உண்மையாக இருங்க, ஜென்யூனாக இருங்க. அப்படி இருந்தால் அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே படக்கூடாது. ஒரு உறவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். அதை வந்து யார் தடுத்தாலும் இல்லை கட்டி போட்டு வச்சாலும் அந்த உறவு நம்மக்கிட்ட வந்தே சேரும். எது நமக்கு கிடைக்கணுமோ அது நாம் அடைந்தே தீர்வோம். அதனால் இப்போ லவ் நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்நாளை வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து கெடுத்துக்கக்கூடாது. அந்த சூழலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கடந்து வந்துடணும். குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நட்சத்திரங்கள், இந்த சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து இப்போ திருவாதிரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை அவங்க கேரக்டரையே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அவங்க முதுகுலேயே பச்சை கொடுத்துரும் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சித்திரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க வாயாலேயே கெடுத்துக்குவாங்க, பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. யானை அந்த நல்லே மண்ணை வாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காதலில் நடந்துக்குவாங்க. அதே போல் திருவோணம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம லவ்வருக்கு நம்ம ஏற்றவங்க தானா, நம்ம தகுதியானவங்க தானா அப்படின்னு நினச்சி ஏங்கி ஏங்கி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே நோகடிச்சிக்கிறது, ஹேட் பண்ணிக்கிறது, அவங்க உடம்ப அவங்களே வந்து ஒரு சிலர்லாம் அந்த கையறுத்துக்கிறதுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வாழ்நாளை வந்து அவங்க சதைச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்று மட்டும், நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இல்லை 5ஆம் பாவமோ இல்லை 5ஆம் பாவாதிபதியோ, அந்த 5ஆம் பாவ முனை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்படுது. சொன்ன மாதிரி இந்த கேதுலாம் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னும் வேறு சில அமைப்புகள்லாம் இருக்குது, இதில் விதியும் இருக்குது, விதி விலக்கும் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துருச்சுன்னா நம்ம காதல்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு அடியில் நிறைய நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் கர்மா வந்து வேலை செய்யும் இல்லையா, அப்படி இருந்து காதல் வந்துடுச்சு, அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, நம்ம கர்மா நல்லா இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்க அந்த காதல்னால் ஓகேன்னு கலந்து வந்துடுங்க. அப்படி இல்லை நெகட்டிவாக இருக்குதுன்னா அதனால் வந்து நீங்கள் மனம் தளராதீங்க. காதல் நம்ம லைஃப்பில் வந்து இல்லை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அடுத்து உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை தாராளமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த காலத்தையும் அந்த வயசையும் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு திரும்பி வராது. ஆனால் காதல் எத்தனை காதல் வேணாலும் உங்களுக்கு திரும்பி வரலாம்.